ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்வனுடைய ப்ராஜெக்டை எப்படி முடிக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே, உடனே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அது எப்படி நான் முதல்வன் ப்ராஜெக்ட் பண்ணுறன்ற இதுக்கு போயிடாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கன்ற விஷயத்த நான் இப்போயே இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கணுன்ற டீட்டெயில்ஸ் நடுவில் இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகலாம். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அதனால் இந்த வீடியோவை ஒரு 10 minutes வீடியோ தான், அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். இப்படி தான் ப்ராஜெக்ட் முடிக்கணும், இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபை வந்துடும். ஓகேவா? சரி, ஓகே. அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 10K சப்ஸ்கிரைப் எடுக்க ரொம்ப பக்கத்தில் இருக்கும். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரீச் பண்ணலாம். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் அடுத்தடுத்து நான் முதல்ல இன்னும் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். சரி, ஓகே. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குங்க. இந்த மெம்பர்ஷிப் 2 மெம்பர்ஷிப்பை நான் பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று நான் முதல்வனுக்கே சொல்லிட்டு ஒன்று மெம்பர்ஷிப் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 30, அது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப்பில் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட டவுட்ஸு அண்ட் நான் முதல்வன் எப்படி பண்ணணும், இதுக்கப்புறமா வரப்போகிற நான் முதல்வன் எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் என்கிட்ட டேரெக்டாகவே நீங்கள் மெசேஜ் பண்ணி, டெக்ஸ்ட் பண்ணியோ, வாய்ஸ் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் இதுக்கப்புறமா ஃபஸ்ட் இயர் இருப்பாங்க உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கண்டிப்பாக ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ் அவங்க மறுபடியும் வரதான் போகிறாங்க. அவங்களுக்கும் புதுசாக எதனா நான் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த டீட்டெயில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே மெயினான கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டை எப்படி முடிக்கிறதுன்ற விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இந்த ப்ராஜெக்ட் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் முடிச்சிங்களா டிஎன்எஸ்சி, மைக்ரோசாஃப்ட் ஏஐ டிஜிட்டல் ஸ்கில்ஸ், இதிலேருந்து ஒரு 7 டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த 7 டாப்பிக்குமே இதை பேஸ் பண்ணது தான் உங்களுக்கு. ஓகே, மொத்தமே 75 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அது எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா காலேஜிலேருந்து வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ், அவங்க கொடுத்த ஒரு மெசேஜ். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ராஜெக்டை இதில் கிட்டத்தட்ட 7 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? 7 தலைப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 7 தலைப்புகளை வச்சும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும். அது நீங்கள் கையில் எழுதியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா பிரிண்டட் காப்பியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன், மொத்தமே 7 டாபிக் இருக்கா? இங்கே பாருங்கள், ஒரு டாப்பிக்குமே, அதாவது ஒரு அசைன்மெண்ட்டுக்குமே, அதாவது ஒரு டாபிக் ஒரு அசைன்மெண்ட். ஓகேவா? ஒரு டாப்பிக்குமே கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மார்க் கிடைக்கும். 7 5 35. ஓகே, ஒவ்வொன்றுத்தும் நீங்கள் 5 மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இதில் 35 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ப்ராஜெக்ட் மே பி எய்தர் ஹேண்ட் ரைட்டிங் ஆர் பிரிண்டடாக இருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எழுத வேணாம், பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு வேர்ட் ஃபைலில் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 5 out of 5 ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். எழுதுறதும் பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய சாய்ஸ். ஓகே, 5 out of 5 கிடைக்கும். ஓகே, நீங்கள் இன்னும் நல்லா பெட்டராக எழுதினா கண்டிப்பாக 5 out of 5 கிடைக்கும். அதுக்கு நம்ம பிரிண்டட் காப்பி கொடுத்தோன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஏன்னா இது ப்ராஜெக்டில் நல்லா பிரிண்டட் காப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் இங்கே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் ஈஸியாக சொல்லி முடிச்சிடுறேன். இது இப்படி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இது எப்படி பண்ணணுன்ற சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 35 மார்க்கு. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு 30 மார்க்கு. அதுக்கப்புறமா இதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வைவா. அதான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியுமா? சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த நான் முதல்வன் கரெக்டாக அந்த இது நடக்கும்போது அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுவீங்களே, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வருவார்ல எக்ஸ்டர்னலாக, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுப்பார். அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் படிச்சிங்களே, இப்போ இதில் படித்ததில் மைக்ரோசாஃப்ட் இருக்குது, ஏஐ இருக்குது, ChatGPT இருக்குது, இதெல்லாமே இருக்குல்ல. ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுப்பாரு. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அதாவது ஆன் டைம் எக்ஸாம் இது. நீங்கள் அந்த டைமில் ஒரு எக்ஸாம் மாதிரியோ அது எப்படி சரியாக கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இது நடக்கும். ஓகே, அவங்க கேள்வி கேட்பாங்க, நீ இதை வச்சு இது பண்ணணும். சரி, ஓகே. அதுக்கப்புறமா நம்மளோட மெம்பர்ஸில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது அமைச்சிருந்தார் எனக்கு. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் அவருக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா BDU நான் முதல்வன் எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் அப்டேட்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிடியூனா நீங்கள் இது பண்ணிக்க வேணாம். இந்த பிடியூங்கிறது ஐ திங்க் இது ஒரு யூனிவர்சிட்டிங்க. இது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தான் இது.
சரி ஓகே அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூவாக ஒரு கொஸ்டின் பேப்பர் லிங்க் வந்து வந்திருக்கு நம்ம இதுக்கு. அதனால் எஸ்டர்டே பண்ண மெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த மெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டுக்க வேணாம். இப்போ புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் லிங்க் வந்து வந்திருக்கு. அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் அது உள்ள கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை வந்து ஆன்சர் பண்ணுங்கள் என்ற மாதிரி இவருக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வை பிகாஸ் ஒன்று அசைன்மெண்ட்டை கொடுக்கணும். இதில் வந்து சொல்லியிருக்கிறத பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த மெயில்ஸ்னால் இக்னோர் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அசைன்மெண்ட்டும் பண்ண வேணான்ற ஒரு மாதிரி தான் வரும். இருந்தாலும் நீங்கள் வந்து அசைன்மெண்ட் பண்ணி கையில் வந்து ரெடியாக வந்து வச்சுக்கோங்க. ஓகே ஆன் ஸ்பாட்டில் என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால் அசைன்மெண்ட்டை வந்து கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. ஓகே ஓரளவு ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரிப்பேர் வந்து பண்ணிவிட்டு அங்கே வந்து போங்க. ஓகே இன்னுமே சில பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் மெயினான ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே வரும். எப்படி ப்ராஜெக்டை வந்து முடிக்க போகிறோம் என்ற விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே இந்த 7 டாப்பிக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் 7 டாப்பிக்குமே நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் எழுதணும். ஓகே ஃபஸ்ட் டாபிக்னா என்ன, அந்த டாபிக் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக அந்த 7 டாப்பிக்குமே ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு வேர்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இது எல்லாமே நான் வந்து ஹிண்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய லெவலில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா வரணுன்றதுக்காக ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அசைன்மெண்ட் ஒன்று பாருங்கள், த இன்ட்ரோடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஓகே இப்போ இதில் நான் என்னென்னலாம் எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். அதோடைய அதுனா என்ன, அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன சொல்லிட்டு சின்ன ஹிண்ட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பெரிய லெவலில் வந்து எழுதுங்க. ஓகே உங்களுக்கு எழுதலாம் தெரியாதுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக ஏஐ யூஸ் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணலாம். ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது, நிறைய ஃபர்தர் ஏஐஸ்லாம் இருக்குது. ஒன்றும் பண்ண வேணாம். இந்த டாப்பிக்கை வந்து காப்பி பண்ணி போட்டுட்டு இது உங்கள் அசைன்மெண்ட் மாதிரி எனக்கு வேணும், எனக்கு ஒரு பேஜுக்கு கொடு, ஒரு 2 பேஜுக்கு கொடு சொல்லிட்டு அதுக்கிட்ட நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேஜஸ் கொடுத்துரும். அங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த வேர்ட் ஃபைல் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகே ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். நான் சொன்ன அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறது கொஞ்சம் படித்து வச்சுங்க. படித்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கையில் எழுதி தர போகிறீங்கன்னா அங்கே இருக்கிறத அப்படியே எழுதி கொடுத்துருங்க. பிரிண்டடாக கொடுக்க போகிறீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கேப் இட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸை ஆட் பண்ணுங்கள். இமேஜஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதுக்கேற்ற மாதிரி கூகுள் போயிடுங்க. கூகுளில் வந்து நார்மலாக இப்போ என்னால் சர்ச் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா சம் காப்பிரைட் இமேஜஸ் எதனா வந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே ஆப் அடிச்சிருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கூகுள் போயிடுங்க. இதோடைய டாப்பிக்கை அப்படியே அங்கே போடுங்க. போட்டிங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். அதில் எந்த இமேஜஸ் பர்ஃபெக்டாக இருக்கோ உங்களுக்கு தோணும், இந்த இமேஜ் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு தோணும்ல, அந்த இமேஜை அப்படியே எடுத்தாந்து இதில் வந்து ஃபிட் பண்ணிங்க. ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு குட்டி இமேஜ். ஓகே மேலே வந்து டீட்டெயில்ஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து அது கீழே வந்து இதோட டீட்டெயில்ஸ் வரா மாதிரி நான் எல்லா இடத்துலையுமே கேப் வந்து விட்டுருக்கேன். அந்த இமேஜை நீங்கள் செட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து கேப் விட்டுருக்கேன். ஓகே அசைன்மெண்ட் 3. ஓகே எல்லா அசைன்மெண்ட்டுக்கும் இதில் இருந்து ஹிண்ட்டு. ஓகே இதை நீங்கள் அப்படியே எழுதி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 3-4 மார்க் வருமானா எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த ஹிண்ட்டை கூட இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நார்மல் லெவலில் மார்க் எடுக்கிற மாதிரி வரும். நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸை ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி டைப் பண்ணி அதுக்கு இமேஜ்லாம் ஆட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஓகே ஒரு ஸ்டிக் ஃபைல் மாதிரி போட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா அப்பீரியன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே இதுக்கு பெட்டரான மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே உங்களுக்கு நான் பேசிக் ஐடியா அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். ஓகே இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒவ்வொருத்தரும் செப்பரேட்டாக வந்து பண்ணுங்கள். ஓகே இதை அப்படியே யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது மார்க் வரலன்னா. இது வந்து பேசிக்ஸான ஒரு அவுட்லைன் மட்டும்தான். உங்களுக்கு இப்படி தான் பண்ணணுன்றதுக்கான ஒரு ஐடியா, ஜஸ்ட் ஐடியா ஒன்லி. ஓகே அதனால் ஒருத்தருமே நீங்கள் வந்து எங்கேயும் போய் கஷ்டப்பட்டு தேட போகிறது கிடையாது. நீங்கள் ஏஐ டூல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் இப்போ மறுபடியும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் டாபிக்ஸை காப்பி பண்ண போகிறீங்க. ChatGPT, ஜெமினி, அதர் ஏதோ ஒரு ஏஐ யூஸ் பண்ண போகிறீங்க. அதில் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எத்தனை பேஜ், நான் 2 பேஜ் வைக்கிறேன் வச்சுக்கோங்க. ஓகே எத்தனை பேஜ் வேணால் ஓகே உங்கள் சாய்ஸ். 2 பேஜ் எனக்கு வேணும் சொல்லிட்டு கேட்குறீங்க, கொடுக்க போது அதை எடுத்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு வாட்டி அதை படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இமேஜஸ் எடுத்துன்னு வந்து அதில் வந்து ஆட் பண்ணுறீங்க. ஓகே பிரிண்டட் காப்பியாக கொடுக்குறவங்க ஆட் பண்ணி கொடுங்க. எழுதணும்னு நினைக்கிறவங்க இல்லை என்னால் பிரிண்ட்லாம் எடுக்க முடியாது ப்ரோ நான் எழுதியே கொடுத்துறேன்றோம், இட்ஸ் பரவாயில்ல எழுதியே நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஓகே இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபுல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உடனே இதை வந்து பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்டை வந்து ரெடி பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் காட்டணும்ல, ஒரு சாம்பிள். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து அந்த பிடிஎஃப் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப் வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் பிடிஎஃப் வந்து இருக்கும். வேணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யுவர் சாய்ஸ் ஒன்லி. ஓகே, சரி, ஓகே, டாடா. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அடுத்த நான் முதல்வன்லாம் வரப்போகுதுன்னா எனக்கு வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட்